சற்று முன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரருக்கு முக்கியமான தகவல் வெளியிடுது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு வந்துள்ளது. சென்னை முழுக்க வரும் பிப்ரவரி 8ஆம் தேதி ரேஷன் கார்டுகளில் திருத்தம் மேற்கொள்வதற்கான சிறப்பு குறைதீர்ப்பு முகாம் நடைபெற இருக்கிறது. ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு உதவும் வகையில் அரசு சார்பில் ரேஷன் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் தகுதியான பயனாளிகளுக்கு ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு அரசு தரப்பிலிருந்து அத்தியாவசிய பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு உதவிகள் கிடைக்கின்றன. அரசின் பல்வேறு சமூக நலத்திட்டங்களை பெற ரேஷன் அட்டை முக்கியமான ஆவணமாகும். இலவச அரிசி, மானிய விலையில் பொருட்கள், மகளிர் உரிமைத் தொகை, பொங்கல் பரிசு போன்றவற்றை பெறுவதற்கும் ரேஷன் குடும்ப அட்டை மிக முக்கியமான ஒன்று. தமிழகத்தில் உள்ள 39 மாவட்டங்களில் 35,083 மேற்பட்ட ரேஷன் கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இதில் 2.25 கோடி குடும்ப அட்டைகள் உள்ளன. இந்நிலையில் குடும்ப அட்டையில் திருத்தம் மேற்கொள்வதற்காக சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் வருகின்ற பிப்ரவரி 8ஆம் தேதி பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடைபெறுகிறது. இதனை மக்கள் பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. பொது விநியோக திட்டத்தின் பயன்களை மக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர் முகாம் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படும் என தமிழக அரசின் உணவு பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி 2025 பிப்ரவரி மாதத்துக்கான மாதாந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் சென்னையில் உள்ள உணவு பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் 19 மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகங்களில் வரும் 8/2/2025 சனிக்கிழமை அன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெற உள்ளது. குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், முகவரி மாற்றம், கைபேசி எண் பதிவு மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகள் மேற்கொள்ளப்படும். மேலும் நியாய விலை கடைகளில் பொருள் பெற நேரில் வருகை தர இயலாத மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகார சான்று வழங்கப்படும். மேலும் பொது விநியோக கடைகளில் செயல்பாடுகள், தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளில் குறைபாடுகள் குறித்த புகார்கள் ஏதேனும் இருப்பின் அவற்றை பொதுமக்கள் இந்த முகாமில் தெரிவித்தால் குறைகளை விரைந்து தீர்வு செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இபி மீட்டர் தமிழ்நாடு மின்சார வாரியம் போட்ட முக்கிய ஆர்டர். அது சொல்ல பார்க்க போறோம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆச்சரியம் அளிக்கும் சம்பவம் ஒன்று மின்சார வாரியத்தில் நடந்து வருகிறது. தமிழ்நாடு மின்சார வாரியம் நுகர்வோர் நேரடியாக மீட்டர்களை வாங்குவதற்கு அங்கீகரிக்கப்பட்ட உற்பத்தியாளர்களின் பட்டியலை வெளியிட்டுள்ளது. இனிமேல் மின்சார வாரியத்திடம் இருந்து மட்டும் மீட்டர் வாங்குவதற்காக மக்கள் காத்திருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. அதோடு இதற்கான விலை பட்டியலை தற்போது மின்சார வாரியம் வெளியிட்டு உள்ளது. மீட்டர் வாங்க மக்கள் பலர் காத்திருப்பதை தவிர்க்கும் விதமாக தமிழ்நாடு மின்சார வாரியம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தொழில் நிறுவனங்கள், கடைகள் மற்றும்
வீடுகள் உட்பட அனைத்து நுகர்வோருக்கும் பொருந்தும் வகையில் மீட்டர் இருக்கும் நிறுவனங்களின் பட்டியலை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. இவர்களிடம் மீட்டர் வாங்கிக் கொள்ளலாம். மின்சார வாரியத்திடம் இருந்துதான் வாங்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. இவர்களிடம் மீட்டர் வாங்கிய பிறகு நுகர்வோர் மீட்டர்களை நிறுவுவதற்கு முன் டெம்பர் ப்ரூஃப் செய்ய டாங்கெட்கோவிடம் சமர்ப்பிக்க வேண்டும். மின்சார வாரிய அதிகாரிகள் முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் மீட்டர்களை பொருத்துவார்கள். முன்னதாக டான்கென்கோ மீட்டர்களை கொள்முதல் செய்து சோதனை செய்து அலுவலகங்களுக்கு மொத்தமாக அனுப்பியது. இனிமேல் டாங்கெட்கோ அங்கீகரித்த நிறுவனங்களிடம் இருந்து நேரடியாக மக்களே வாங்க முடியும். ஆனால் இப்போது இபி மீட்டர் தட்டுப்பாடு காரணமாக புதிய மின் இணைப்பு வழங்குவதில் தாமதம் ஏற்பட தொடங்கியுள்ளது. இதனால் மின் இணைப்பு வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டு உள்ளது. 3 நாள் அவகாசம். இப்படிப்பட்ட நிலையில்தான் இனி தமிழ்நாட்டில் புதிய மின் இணைப்புகளை வழங்க அதிகபட்சம் 3 நாள் மட்டுமே எடுக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. அதன்படி இனி கடைகளை உள்ளடக்கிய தாழ்வழுத்த பிரிவில் 3 நாட்களுக்குள் மின் இணைப்பு கொடுக்க வேண்டும். புதிய மின் இணைப்புக்கு விண்ணப்பிக்கும் போது அங்கே கூடுதல் மின் சாதகங்களான சிறிய அளவிலான டிரான்ஸ்பார்மர் அமைக்க தேவை இல்லாத பட்சத்தில் 3 நாட்களில் மின்சாரம் தர வேண்டும். இல்லை என்றால் 7 நாட்களில் மின்சாரம் தர வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. கடந்த பிப்ரவரி வெளியான அறிவிப்பு இந்த மாதம் நடைமுறைக்கு வருகிறது. புதிய முறை. இதுபோக மேல்நிலை கேபிள்கள் OH உள்ள இடங்களில் நிலத்தடி கேபிள்களுக்கு யூஜி வசூலிக்கப்படும் அதிக மேம்பாட்டு கட்டணம் வசூலிக்கப்படுவதாக நுகர்வோர் புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளன. இப்படி புகார்கள் எழுந்ததையடுத்து தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் TNERC உடனடியாக அதிக கட்டணம் வசூலிப்பதை நிறுத்துமாறு தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. நுகர்வோர் கணக்கில் அதை திருப்பி செலுத்தி அவர்களின் அடுத்தடுத்த பில்களுடன் சரி செய்து கொள்ளவும் என்று உத்தரவிட்டுள்ளது. மேல்நிலை கேபிள்கள் OH உள்ள இடங்களில் மின் கட்டணம் குறைவாகவும் நிலத்தடி கேபிள்களுக்கு யூஜி அதிக மேம்பாட்டு கட்டணமும் வசூலிக்கப்படுவது வழக்கமாக உள்ளது. இதற்காக பயன்படுத்தப்படும் மென்பொருளானது உடனடியாக திருத்தப்பட வேண்டும். மேலும் தற்போதுள்ள ஏற்பாடுகளுடன் மேம்பாட்டு கட்டணங்களை மேலும் வசூலிக்க அனுமதிக்கப்படாது. இதுவரை வசூலிக்கப்பட்டுள்ள கூடுதல் மேம்பாட்டு கட்டணங்கள் விண்ணப்பதாரர்கள் அல்லது நுகர்வோருக்கு உடனடியாக திருப்பி தரப்பட வேண்டும் அல்லது முன்கூட்டியே நுகர்வு கட்டணமாக கருதி ஆணையத்திடம் தெரிவிக்க வேண்டும் என்று ஆணையம் கடிதத்தில் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.